அந்த பேர் ஒரு பெரிய சர்ச்சையாக உருப்பெற்றது. உண்மையிலே அது ஒரு ஒரு வீரனுடைய ஒரு இந்த இனத்துக்காக தன்னை ஆக்கி கொண்ட வீரனை கொச்சைப்படுத்துவதற்காக அந்த பேரை வைக்கவும் இல்லை. அது அப்படிப்பட்ட படமும் அல்ல. அந்த வீரனுடைய பெயர்கள் திரும்ப 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 இந்த பூமி பந்திலே எங்களுடைய இனங்கள் மத்தியிலே உச்சரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே அந்த படத்தை நான் சம்மதித்தேன். அது ஏற்கனவே அவர்கள் இந்த கதையை சொல்வதற்கு முன்பே 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு நான் அந்த கதையினுடைய முன்னோட்ட காட்சியை திரையிலே கூட பார்த்திருக்கிறேன். அப்போ கூட பொங்கி எழாத எங்களுடைய அன்பு உள்ளங்கள் கந்தையா பாஸ்கரன் ஐபிசி தமிழ் இந்த படத்தை தயாரிக்கிறது என்று கேள்விப்பட்ட உடனடியாக இந்த பேரை மாற்ற வேண்டும், இந்த பேரை களங்கப்படுத்தி விட்டார், அதண்டிட்டார் என்று சொல்லி என்னுடைய உடன் பிறந்த சகோதரன் வீரச்சாவு அடைகின்ற பொழுது 18 வயது. நான் போய் இன்னொரு போராளியை கொச்சைப்படுத்த வேண்டிய நோக்கம் கொண்டவன் அல்ல. எப்பொழுதும் அப்படியான ஒரு சிந்தனை எனக்குள்ளே எழுந்ததும் அல்ல. அது அந்த பெயர் தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட வேண்டும், உச்சரிக்கப்பட வேண்டும். அந்த பெயர் அந்த படத்துக்கு தகுதியான பெயராக இருந்தது. அந்த அடிப்படையிலே தான் அந்த டைரக்டர் அந்த பெயரை வச்சாரோடைய நான் பெயர் வச்சதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இது இப்படி போய்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு திரைப்படத்தால் ஒரு வீரனுடைய பேருக்கு களங்கம் ஏற்படுகிறது என்று சொல்லி சிலர் நினைக்கின்ற பட்சத்தில் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. உடனடியாகவே அந்த படத்தை போராட்டம் என்ற பெயரிலே மாற்றம் பெற்றது. இப்போ எல்லோரும் அமைதியாக இருக்கின்றார்கள். ஆனால் நிச்சயமாக எனக்கு தெரியும் இந்த படம் வருகின்ற பொழுது திரும்பவும் ஏதோ ஒரு பிரளயத்தை கிளப்புவார்கள். ஏதோ ஒரு விடயத்தின் ஊடாக அதை எப்படி தோல்வியடை செய்யலாம் என்ற முடிவுக்கு வருவார்கள். அதை நோக்கி பயணிப்பார்கள். என்னென்னு சொன்னால் சில நபர்களுக்கு கந்தையா பாஸ்கர் மீது அவ்வளவு அன்பு இருக்கிறது, பாசம் இருக்கிறது. அந்த பாசத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த வன்மங்களை கக்குவதாக நான் பார்க்கின்றேன்.